அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்களின் பெயர்கள் முஹம்மது ஹம்தான், முஹம்மது ஷிஃபான், முஹம்மது சாலிஹ், அஸ்ரா முஹ்சீனா, ரிஸ்வானா. பெண்களா என்ற தலைப்பில் மதரசா மாணவ மாணவிகள் இந்த சொல்லரங்கத்திலே பேசுவார்கள். அதற்கு நடுவராக விக்ரமசிங்கபுரம் ஜாமியா பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் அவர்கள் நடுவராக இருந்து அந்த தலைப்பிற்கு என்ன தீர்ப்பு சொல்லுகிறார்கள் என்பதை நாம் எதிர்பார்த்து இருக்கின்றோம். இப்பொழுது அஜரத் அவர்கள் நடுவராக இருந்து இந்த சொல்லரங்கத்தை சிறப்பாக நடத்தி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிகச் சிறப்பான ஒரு தலைப்பு. குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? யாசின் ஹசரத் வீட்டில் என்ன பிரச்சனைன்னு எனக்கும் தெரியலை. இப்படி ஒரு தலைப்பை ஹசரத் அவர்கள் தேர்வு செய்து இருக்கிறார்கள். எல்லார் வீட்டிலும் இருக்கிற பிரச்சனை தான் இன்னைக்கு. அல்லாஹு தாலா எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் செல்வங்களையும் அல்லாஹ் இந்த காலத்தில் ஒன்றும் குறைவுலாம் கிடையாது. அந்த காலத்தை விட இந்த காலத்தில் அல்லாஹ் பரக்கத்தான செல்வங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனால் வீட்டில் என்ன இருக்கணுமோ அது இன்னைக்கு இல்லை. மகிழ்ச்சி இல்லை. இன்றைக்கு நிறைய இருக்கு, செல்வங்கள் இருக்கிறது, தேவைப்படக்கூடிய அளவுக்கு எல்லா பொருட்களும் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் உயர்ந்து இருக்கிறது. ஆனால் என்ன இருக்கணும்? வீட்டில் அந்த மகிழ்ச்சி இருக்கணும். இருந்தால் தான் குடும்பம். அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குவது யார்? ஆண்களா பெண்களா? அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பை யாசின் ஹசரத் அவர்கள் தேர்வு செய்து தந்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக பேசுவதற்கு கண்மணியான குழந்தை செல்வங்கள் ஒரு 6 பேர், 8 பேரா? 8 பேர் பெண்களே என்று ஆணித்தரமாக அடித்து சொல்வதற்கு ஒரு 4 சிறுமிகள், ஆண்களே என்று சொல்வதற்கு ஒரு 4 சிறுவர்கள் இப்போது இந்த மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். அவங்க பேசுகிறத வச்சு தான் நான் என்ன தீர்ப்பு சொல்கிறதுன்னு முடிவு பண்ண முடியும். பெண்களே என்று சொல்லக்கூடிய அணியிலே அஃப்ரீன், மௌசிஃபா, அஸ்மா, அர்ஷியா ஆகிய 4 பேர்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்களே ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் என்று சொல்வதற்காக ஆண்கள் தரப்பிலே சஜீர், பிலால், தீதாத், அர்ஷத் ஆகிய 4 பேர்கள் வந்திருக்கிறார்கள். துவக்கமாக குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்கள்தான் என்று பேசுவதற்காக அஃப்ரீன் அவர்கள் இப்போது முன் வருகிறார்கள். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதின் வாலிஹி வஸஹபிஹி அஜ்மாயின். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பான நடுவர் அவர்களே, பெண்கள் சமூகத்தின் கண்கள் என்று சொல்வார்கள். மனித உடம்புக்கு கண் எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு தெரியும். கண் இல்லாமல் எதையும் பார்க்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, உலகத்தை ரசிக்க முடியாது, ஆக மொத்தம் சந்தோஷமா வாழவே முடியாது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கு ஒரு பெண் தான் காரணமாக இருக்க முடியும். பெண் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, குதூகலம் இருக்காது, எதுவுமே இருக்காது.
நடுவர்களே, இப்படி குடும்பத்துக்கு கண் போல் முக்கிய அம்சமாக இருக்கிற எங்களை போய் இவங்க குறை சொல்ல வந்திருக்காங்கன்னா இவங்க 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 அப்ப இவங்க குருடங்க தானே? சொல்லுங்க நடுவர்களே. எதுவாம்மா அடிச்சிடாதம்மா, பையன் பயந்து போயிருக்கானுவோம். தைரியமா உண்மையை சொல்லுங்க, பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். உங்களோட கண்டாதான் எனக்கு பயமா இருக்கு இப்போ. நடுவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அல்பின்து பரக்கத்துன், பெண் பிள்ளைகள் தான் பரக்கத் என்று சொல்லியிருக்காங்க. எனவே பரக்கத்தான் எங்களை கொண்டு மலிச்சிருக்குமா, இல்லை முசீபத்தான இவங்களை கொண்டு மலிச்சிருக்குமா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்வாங்க. அந்த அளவுக்கு பெண் சமூகத்தை போய் இவங்க இழுத்து பேச வந்திருக்காங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய மரக்கண்டவங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க எவ்வளவு பெரிய மரக்கண்டவங்கன்னு இவங்க எவ்வளவு பெரிய மரவைக்காடுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மரக்கண்ட பேசுங்களா? என்னமோ நாங்கள் தான் வசதின்னு பேச வந்திருக்கீங்களே. உங்களோட ஹிஸ்டோரியை முழுசாக எடுத்துட்டோன்னா அப்புறம் நாரி பேரும் பார்த்துக்கங்க. ஒழுங்கு மரியாதையாக மன்னிப்பு கேட்டுட்டு இங்கேருந்து இறங்கி ஓடிருங்க, இல்லை உங்கள் வண்டவாள தண்டவாளத்திடறியும் பார்த்துக்கங்க. நடுவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் வெள்ளம் வந்தபோது நீயும் கப்பலை ஏற்பான்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன் மகன்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு அவன் ஏதாவது மலைக்கு மேலே ஏறி என்ன காப்பாற்றிக்குவேன் அப்படின்னு சொன்னான். கடைசியில் அவன் வெள்ளத்தில் மூழ்கி இறந்து போனான். அவன் இறந்த பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யா அல்லாஹ் என் மகனை மன்னிச்சிடுன்னு துவா கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் அவன் குடும்பமே இல்லை, அவனுக்கு மன்னிப்பு கேட்கறது தப்புன்னு கண்டிச்சான். கடைசியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ சொல்லுங்க நண்பர்களே, இங்கே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தலைகுணவுக்கு காரணமாக இருந்தது யாரு? இவங்கள மாதிரி உருப்புடாத மகன் தானே. எனவே ஆம்பளை பசங்களால் இந்த மாதிரி தலைகுணவு தான் ஏற்படுமே தவிர கௌரவம் ஏற்படாது. நடுவர் அவர்களே, ஆண்கள் தான் பெஸ்ட், பெண்கள் எல்லாம் வேஸ்ட்னு பெருசா பேச வந்துட்டாங்களே. இவங்க சரியா குர்ஆன் ஹதீஸ படிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒழுங்கா மதர்சாவுக்கு வந்தாதானே தெரியும். ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க வர்றது, பின்ன எப்படி குர்ஆன் ஹதீஸ பத்தி தெரியும்? சரி, பரவாயில்ல, நான் சொல்றேன் கேளுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குழந்தை செல்வத்தை பற்றி சொல்லும்போது நாம் நாடியவருக்கு பெண் குழந்தைகளையும் நாம் நாடியவருக்கு ஆண் குழந்தைகளையும் கொடுக்கிறோம் என்று பெண் குழந்தைகள் தான் முதலாவதாக சொல்றான். இதுல இருந்தே தெரிய வேண்டாமா ஒரு குடும்பத்துக்கு பெண் குழந்தைகள் தான் ரொம்ப அவசியம்னு? அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, ஒரு பொம்பளை பிள்ளை வெளியே போனா நல்லபடியா ஒழுக்கமா திரும்பி வருவா, அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா ஆம்பளை பசங்க அப்படியா? அவங்க வெளியே போனாலே எந்த பிரச்சனையை கொண்டு வருவாங்களோ, எந்த வம்ப விலை கொடுத்து வாங்குவாங்களோ, யார் தாலி அறுப்பாங்களோன்னு ஒரே வயத்துல புளி கரைச்சிக்கிட்டு இருக்கணும். வேணுமானா எங்க தாய்மார்கிட்டே கேட்டு பாருங்க, வயத்துல புளி கரைக்கிற கதையை கரெக்டா சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பசங்களால குடும்பத்துல எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. உலகத்துல முதலா கொலை செஞ்சதே இவங்க தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் காபில் தானே முதலா தன் சகோதரன் ஹாபிலை கொன்னான். இப்படி தவறுக்கெல்லாம் அடிப்படையா இவங்க இருந்துக்கிட்டு இவங்க என்னம்மா பண்ணுவாங்க? இவங்க நீங்களா கொலை பண்ணீங்களாப்பா? இல்லை அவங்களாம் செய்யலையா? நடுவர் அவர்களே, இவங்க ஓடுற மாதிரி தெரியல. உங்க லட்சணத்தை எடுத்து
அதுக்கு பிறகு இவங்க இங்க இருக்காங்களான்னு பார்ப்போம். இன்னைக்கு செய்தி பேப்பர் திறந்தாலே ஒரே கொடூரமான செய்தி தான் இருக்குது. மனைவியை வெட்டி கொண்ட கணவன், தூங்கி கொண்டிருந்த தாயின் தடையை கல்லை போட்டு கொன்ற மகன், சொத்துக்காக தம்பியை ஓட ஓட விரட்டி கொண்ட அண்ணன், கோபத்தில் குழந்தைகளை பெற்றால் உச்சித்து கொளுத்திய தந்தை. இப்படி கொடூரமான கொலைகளை செய்யறது நாங்களா இல்லை இவங்களா? இந்த மாதிரி வேலைகளை செய்யற இவங்க மூலம் எப்படி குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும்? அது மட்டுமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல பராமப்பட்டு தந்தையிட்ட இருந்து பிரிக்குவதற்காக இரக்கம் இல்லாமல் அவங்கள கிணத்துல தூக்கப்படுது யாரை? இவங்கள மாதிரி ஆண்கள் தானே. அதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாங்களோட தந்தைக்கு நிம்மதி போச்சு, கண் பார்வை போச்சு, பெரிய சங்கடங்களை அனுபவிச்சாங்க. இப்படி ஒன்றல்ல என்றல்ல 1000 நிகழ்ச்சிகள் உண்டு. ஆண்கள் தரம் கட்டவர்கள் என்பதற்கு. எனவே நடுவர் அவர்களே, ஆண்களின் மூலம் ஒரு குடும்பத்தில் என்றைக்கும் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கவே முடியாது. கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் அனுபவிக்க வேண்டும். பெண்களின் மூலம் தான் ஒரு குடும்பம் மகிழ்ச்சி ஆகும். இப்போ என் மானமே உன் கையில் தான் இருக்கு, பார்த்துக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா நல்லா பேசு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இவங்கள பார்த்து பேசு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். அன்பான நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து ஒரு கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் மாதிரி பேசிச்சு. நீங்கள் எல்லாம் குரான் ஹதீஸ் படிக்கல, ஒழுங்கா மாசாக்கு வரலா அப்படின்னு கத்துச்சு. நடுவர் அவர்களே, தவளை தன்வாயல் கடம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பழமொழி உலகத்தில் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, நம்ம எதிரணியில் இருக்கும் கத்திரிக்காய்களுக்கு கரெக்டாக பொருந்தும். எப்படின்னு கேட்குறீங்களா? அவங்க மாசாக்கு ஒழுங்கா வரதே இல்லை. அவங்க வந்தால் தானே யார் வாரா யார் வரலன்னு தெரியும். தூங்குறவனுக்கு உலகமே தான் தெரியும். அதனால் விடியவே இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி வராதவனுக்கு யாருமே வராத மாதிரி தான் தெரியும். அதனால் யாருமே வரலன்னு அர்த்தம். நீங்கள் முதல்ல ஒழுங்கா மதரசாக்கு வாங்க, அதுக்கப்புறம் எங்களை பற்றி சொல்லுங்க. என்ன ஆம்பளை பசங்கள்லாம் ரொம்ப மோசம். அவங்களால பெற்றவங்களுக்கு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அவங்களால பெற்றவங்களுக்கு தலைகுனிவு தான் ஏற்படும். அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடி வளர்னாங்க. நடுவர் அவர்களே, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடந்த சில சம்பவங்களை மட்டும் வைத்து ஆம்பளைங்களை மொத்தமாக மட்டம் தட்ட முடியாது. எங்களை மாதிரி, ஏன் உங்களை மாதிரி பெற்றவங்களுக்கு பெருமையை சேர்க்கிற ஆண்மகன்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே பெற்றவங்க மானத்தை காப்பாற்றுறது, பெற்றவங்க நம்பிக்கையை காப்பாற்றுறது, பெற்றவங்களுக்கு அனைத்து வகையிலையும் மகிழ்ச்சியை கொடுக்கறது நாங்கள் தான் அப்படிங்கிறத இப்போ நாங்கள் எல்லாரும் நிரூபிக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த நாளும் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இங்கே உட்காருதுன்னு பார்ப்போம். நடுவர் அவர்களே, பெற்றவங்களுக்கு பெருமை சேர்க்கிறது நாங்கள் தான் அப்படின்னு நாங்கள் மட்டும் சொல்லலை, குரானே சொல்லுது. ஹலிலுல்லா, அல்லாவோட நேசர் என்ற பட்டத்தை பெற்றது இப்ராஹிம் சொல்லுங்க தான் உங்கள் மகனை அறுக்கணும்னு அல்லாஹ் சொன்னப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம அறுக்க துணிஞ்சாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த பட்டம் கிடைச்சிச்சின்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நடுவர் அவர்களே, இப்போ நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மகனே நான் ஒன்று அறுக்க போகிறேன் அப்படின்னு இப்ராஹிம் சொல்லுங்க தன் மகன்கிட்ட சொன்னாங்க. இதே வார்த்தையை இந்த பிள்ளைங்களை பார்த்து அவங்களோட அத்தாமர்கள் சொன்ன என்ன இருக்கும்? அத்தா, மரியாதை ஓடிருங்க, இல்லை நான் உங்களை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இஸ்மாயில் சொல்லுங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அத்தா, தாராளமாக நறுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அறுக்கும்போது என் முகத்தை பார்க்காதீங்கத்தா, என் முகத்தை பார்த்தீங்கன்னா அப்புறம் இறக்கப்பட்டு என்னை அறுக்காமல் விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க நண்பர்களே,
அவங்க அன்னைக்கு அப்படி சொன்னனால தான் இப்ராஹிம் சொன்னாங்க அறுக்க துணிஞ்சாங்க. அதனால தான் அவங்களுக்கு கலீலுல்லா என்ற பட்டமே கிடைச்சிச்சு. நல்ல வேளை அன்னைக்கு ஆடு வந்துச்சு, இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ஒருத்தர் இருக்க மாட்டோம். ஆமா. இப்போ சொல்லுங்க நடுவர்களே, இந்த மாதிரி பெற்றவங்கள நம்பிக்கை காப்பாத்தி அவங்களுக்கு பேராகி கொடுக்கிறது எங்களை மாதிரி பசங்களா இல்ல பண்ணுங்களா சி பொண்ணுங்களா? அது மேடை மட்டுமா விட்டு கீழே இறங்கி பேருதிலாமா? ரொம்ப தாக்குதானுவா. அது மட்டுமா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆண் தலை இல்லாமல் குழந்தை பிறந்தப்போ ஊரே அவங்கள தப்பாக பேசிச்சு, அவங்கள ஒரு மாதிரியாக பார்த்துச்சு. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் வாய் திறந்து பேசி உம்மாவுடைய மானத்தை காப்பாற்றினது அவங்க மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தானே. எனவே பெற்றவங்க யார் முன்னாடி என் தலை குனியாமல் அவங்க மானத்தை காப்பாற்றி அவங்களுக்கு அந்நியத்தை கொடுக்கறது எங்களை மாதிரி பசங்களா இல்லை மண்டுகளா சி பொண்ணுங்களா? அது மட்டுமா இன்னும் சொல்கிறேன், அதோட இந்த பிள்ளைங்கள்லாம் வீட்டை பார்த்து ஓடணும். முந்தைய காலத்தில் ஒரு 3 பேர் ஒரு குகைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பெரிய பாறை அந்த குகையோட வாசலை அடைச்சிட்டு அவங்களால வெளியே வர முடியல. கடைசியாக அவங்க சேர்ந்து இந்த 3 பேரும் அவங்க சேர்ந்து நல்ல காரியத்தை நினச்சி அல்லாட்ட துவா செய்கிறாங்க. அதில் ஒரு ஆள் சொன்னார், நான் வேலைக்கு போயிட்டு வந்தால் முதல்ல என் அம்மா அத்தாக்கு தான் உணவு கொடுப்பேன், அதுக்கு பிறகுதான் என் மனைவிக்கும் பிள்ளைங்களுக்கும் உணவு கொடுப்பேன், இதான் என் வழக்கம். ஆனால் ஒரு நாள் நான் வர்றதுக்கு முன்னே கட்டி என் அத்தா அம்மா அசந்து தூங்கிட்டாங்க. ஆனால் நான் அந்த உணவை வேற யாருக்கும் கொடுக்காம என் அத்தா அம்மா எழுந்திருக்கிற வரைக்கும் காத்திருந்து அவங்களுக்கு தான் முதல்ல கொடுத்தேன் அப்படின்னு சொன்னவுடன் அந்த பாறையே நகர்ந்துச்சு. கடைசியாக அவங்க அந்த குகையிலிருந்து தப்பிச்சு போனாங்க. நடுவரார்களே, இப்போ சொல்லுங்க, இந்த மாதிரி பெற்றவங்களை மதிக்கிறது எங்களை மாதிரி பசங்களா இல்லை இவங்கள மாதிரி மண்ணுகளா சி பொண்ணுங்களா? யார் 3 பொம்பளை பிள்ளைங்களா முறையாக வளர்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறாரோ அவர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார்னு கண்மணி நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நடுவர்களே, இப்படிப்பட்ட இந்த பெண்களை போய் இந்த 4 பேரும் கழுவி குடிக்க வந்திருக்காங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய அறவேக்காடுன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதனால் இந்த அறவேக்காடுங்க பேச்செல்லாம் கணக்கிடாம நாங்கள் சொல்கிறது கேளுங்க. நான் முழு வேக்காடா, அவங்க அரை வேக்காடா? சொல்லு. ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க. இப்போ நான் என் விஷயத்துக்குள்ள வரேன். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு யார் காரணம் கேட்குறாங்க? நடுவர்களே, இதில் கேட்குறதுக்கு என்ன இருக்கு? ஒரு குடும்பம்னா அவங்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வர்றது எங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்கள் தானே. இதில் என்ன சந்தேகம்? எப்போதுமே அத்தா அம்மான அன்போடு கூப்பிட்றது, தங்கச்சி தம்பியை தாய் போல பார்த்துக்கிறது, வீட்டு வேலையை செஞ்சு அம்மாவுக்கு உதவியாக இருக்கிறது, அதே அத்தா அம்மா வயசான பிறகு அவங்கள கவனிக்கிறது எல்லாமே நாங்கள் தானே. அப்போ எங்களால் தானே குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பொம்பளை பிள்ளைங்க விஷயத்துல எல்லாமே அழகுதான், எல்லாமே சந்தோஷம் தான். அழகழகா ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கறது, நகை போட்டு பார்க்கறது, சீவி சிங்காரச்சி பூ வச்சு பார்க்கறது, மருதாணி வச்சு பார்க்கறது, இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் பெற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது தெரியுமா? இதெல்லாம் இந்த அறவேக்காடுங்களுக்கு எங்க தெரிய போகுது? நடுவரவர்களே, பொம்பளை பிள்ளைங்கள் பெற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பாங்கன்னா அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 4 பொம்பளை பிள்ளைங்கள் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்தாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்தாங்க என்பதை எல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்கோம். எனவே எங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்களால தான் நிச்சயமா ஒரு குடும்பம்
நடுவர்களே, உண்மையால் நடந்த ஒரு சோக கதையை சொல்கிறேன். அதுக்கு பிறகு யாருக்கு தீர்ப்பு வழங்குதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஒரு அம்மா வீடு வீடாக போய் பாத்திரம் கழுவி துணி துவைச்சி கஷ்டப்பட்டு மகனை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புனாங்க. அவனும் 2 வருஷம் வேலை பார்த்து நல்ல வசதியாகிட்டான். ஒரு நாள் அவன் வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வந்தான். அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அம்மா அவனை பார்க்குறதுக்கு சந்தோஷத்தோடு ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. அவனும் தன் ஃப்ரெண்ட்ஸ்களோடு வந்து இறங்கினான். அந்த அம்மா ரொம்ப நாள் கழித்து பார்த்த சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சி அழுதாங்க. அப்பந்தாங்க தாங்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துச்சு. அன்பிற்குரிய தாய்மார்களே, தயவு செஞ்சு உங்கள் மனசை கல்லாக்கிக்கிட்டு கேளுங்க, இல்லைன்னா உங்களால் தாங்க முடியாது. அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த அம்மா ஆசையோடு கெட்டி பிடிச்ச போது கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்கள் இவங்க யாருடான்னு கேட்டாங்க. அப்போ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இவன் எங்கள் வீட்டு வேலைக்காயின்னு சொன்னான். பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்ச தாயை பார்த்து இவன் எங்கள் வீட்டு வேலைக்காயின்னு சொன்னா அந்த தாய் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட பசங்களால் பெற்றவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்க? நடுவர்களே, இதெல்லாம் கேட்ட பிறகும் நீங்கள் அவங்க பக்கம் தீர்ப்பு அளிங்கன்னா எங்கள் தாய்மார்கள் உங்களை சும்மா விட மாட்டாங்க, பார்த்துக்கங்க. கட்டி வாங்காமல் போக மாட்டான்ல. நான் இப்போ ஓடி போயிடுறேன், பின்னால் ஓடி போயிடுறோம். நடரார்களே, எதிரணியில் இருக்கும் 4 புடலங்கா நிறைய பைமட்டையில் தொட்டுச்சு. பெற்றவங்கள பார்த்து இவங்கெல்லாம் அத்தா அம்மான்னு அன்புடன் கூப்பிடுவாங்களா? நாங்கள் மட்டும் எப்படி கூப்பிடுவோம்? நாங்களும் அத்தா அம்மான்னு தானே கூப்பிடுவோம். இதெல்லாம் ஒரு விஷயமா? அடுத்து தனக்கு பிறகு பிறக்கிற குழந்தைகளை கவனிக்கிறதே பொம்பளை பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிச்சுவா. ஏன் நாங்கள் வந்து எங்கள் தங்கச்சியில் கவனிக்கிறோம். இன்னைக்கு அதிகமான வீட்டில் குமரங்க கரை சேர்ந்ததே எங்களை மாதிரி அண்ணன்களால் தான், தெரியுமா? அது மட்டும் இல்லை, என்றைக்குமே அக்கா தங்கச்சி பாசத்தோட அண்ணன் தங்கச்சி பாசம்தான் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் வீட்டில் பெற்றவங்களுக்கு உதவி செய்கிறதே பொம்பளை பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிச்சுவா. நான் கேட்குறேன், இன்னைக்கு உங்கள் எத்தனை பேர் வீட்டில் வேலை செய்கிறாங்க? அரட்டை அடிக்கிறதும் சீரியல் பார்க்கறது தான் நாங்கள் பழப்பே. இவங்களாவது உதவியாவது பண்ணுறதாவது. நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளைங்க விஷயத்தில் எல்லாமே அழகாக இருக்குதான். நகை போடுறது, ட்ரெஸ்ஸு போடுறது, சீவி சிங்காரிச்சு பூ வச்சு மருதாணி வச்சு விடுறது, இப்படி எல்லாமே அழகுன்னு சொன்னாங்க. நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சாதான் அழகு. ஆனால் நாங்கள் எதுவுமே செய்யாமே அழகு. ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைன்னு சும்மாவா சொன்னாங்க? முகத்தை பாருங்க, என்ன அழகு பாருங்க, அவ்வளோ பாருங்க. திரும்பி பாருங்கம்மா பிள்ளைகளை. அது மட்டுமா? அது மட்டும் இல்லாமல் ஆண் பிள்ளை பிறந்தா சிங்கக்குட்டி பிறந்திருக்கான்னு லட்டே கொடுப்பாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு மிட்டாய் கூட கொடுக்க மாட்டாங்க. என்ன காரணம்? ஆகா, சனியை வந்து பிறந்து தொலைஞ்சிடுச்சே, இனி எத்தனை செலவு வரப்போதோ அப்படின்னு கவலை. நடரார்களே, பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க மூஞ்ச பூரா பாருங்க, கொஞ்சம் கூட சந்தோஷத்தையே பார்க்க முடியாது. எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருப்பாங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சே, நல்லா ஒழுக்கமாக வளர்க்கணுமே, பாதுகாப்பாக வளர்க்கணுமே, நல்ல இடமா பார்க்கணுமே, நகை எடுக்கணுமே, கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கணுமே, கட்டி கொடுத்த பிறகு நல்லா வாழணுமே என்று 1008 கவலை வந்துடும். அப்போ எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? நடவர்களே, இன்னைக்கு பொம்பளை பிள்ளையை பெற்றவங்க பூரா சொல்லக்கூடிய ஒரே இயலாக்கு என்ன தெரியுமா? உலகத்தில் 10-15 ஆம்பளை பிள்ளைய வச்சிருக்கவெல்லாம் சந்தோஷமா இருக்கா. ஆனால் ஒரே ஒரு பொட்டா பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் படுத அவஸ்தை இருக்கேன். ஐயையோ! ஒரு பழமொழி கூட அழகா சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஆனால் இந்த பிள்ளைங்களால் பெற்றவங்களுக்கு ஆவுதோ இல்லையோ அழிவு நிறையா
அது மட்டுமா, பொம்பளை பிள்ளைங்களை என்னதான் பாசத்தோடு வளர்த்தாலும் கல்யாணம் ஒன்று ஆன பிறகு பெற்றவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. பெற்றவங்களை கவனிக்க முடியாது. அவங்க கவலை பூரா கணவன் வீட்டை பற்றி தான் இருக்கும். ஆனால் காலம் முழுக்க பெற்றவங்களோட இருக்க வாய்ப்பு எங்களுக்கு தானே கிடைக்குது. அவங்கள அதிகமாக சந்தோஷப்படுத்துகிற வாய்ப்பு எங்களுக்கு தானே கிடைக்குது. உங்களுக்கெல்லாம் எல்லாம் செஞ்சாத்தான் அழகு, ஆனா எங்களுக்கு எதுவுமே செய்யாமையே அழகு அப்படின்னாரு நடுவர் அவர்களே. நாம இப்ப என்ன அழகு போட்டியா நடத்துறோம்? யார் அழகுன்னு முடிவு பண்றதுக்கு எங்களை வச்சுதான் பெற்றவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சொல்ல வந்தா அழக பத்தி பேசுறாரு. அடுத்து பொம்பளை பிறந்தா மட்டும் ஒன்னும் கொடுக்க மாட்டாங்களாம், ஆனா ஆம்பளை பிள்ளை பிறந்தா மட்டும் லட்டு கொடுப்பாங்களாம். இப்ப அவ பிறந்ததுக்காக நீங்க லட்டு கொடுக்கலாம், ஆனா பின்னால உங்களுக்கு அல்வா கொடுத்துருவானே, அப்ப என்ன செய்வீங்க? சாந்தி அல்வா. நடுறவர்களே, பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்க பூரா கவலையில் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருப்பாங்களாம். கட்டி கொடுக்கணுமே, நகை எடுக்கணுமே, பணம் சேர்க்கணுமேனு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். நடுவர்களே, நான் கேட்குறேன், இப்படி கவலைப்பட வச்சது யாரு? இவங்க தானே. சொத்த மாப்பிள்ளையா இருந்தாலும் சொக்க தங்கத்தில் 25 பவுன் நகை, வேலை வெட்டிக்கே போகாம ஊதாரித்தனமா ஊரை சுத்தினாலும் 50,000 பணம். வாட்சி வேலை கூட வக்கில்லாதவனுக்கு கைக்கு ஒரு வாட்சி, வேறலே இல்லாத வழக்கெண்ணைக்கு இன்ஷியல் போட்ட மாதிரம், நிச்சயதார்த்த அன்னைக்கு 100 பேருக்கு வாசி பிரியாணி, கல்யாணத்தன்னைக்கு சுத்தமான கிடா கறியில 500 பேருக்கு தண்டச்சோறு. சுத்த பேக்கு மாப்பிள்ளையா இருந்தாலோ தேக்கு மரத்துல கட்டிலும் பிறவும். இப்படி இவங்க கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம கை நீட்டி வாங்குறதுனால தானே பெண்ணை பெற்றவங்க கவலைப்படுறாங்க. எல்லாத்துக்கும் இவங்க காரணமாக இருந்துட்டு எங்களை குத்தம் சொல்ல வந்துட்டாங்க. நடுவர்களே, அடுத்து ஒன்று சொன்னார், பொம்பளை பிள்ளைங்களை எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு பெற்றவங்களை அம்போன்னுட்டு போயிடுவாங்களா, நாங்கள் தான் கடைசி வரைந்து இரு கவனிக்கிறோம் அப்படின்னாரு. யாரு இவங்களா கவனிக்கிறது? நடுவர்களே, இன்னைக்கு ஒவ்வொரு ஆம்பளைகளும் பெற்றவங்களை முறையே கவனிச்சா ஏன் முதிரில் அதிகமாகுது? இவங்க ஒழுங்கா கவனிக்காதனால தானே வயசான பெற்றவங்க கவனிக்க ஆளில்லா முதிர்லத்துக்கு போறாங்க. அடுத்து ஒரு பழமொழி சொன்னாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே, பெண்ணாலே ஆவதோ இல்லையோ அழிவு நிறைய ஏற்படும்னு சொன்னாங்க. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லவைகள் ஆவதும் பெண்ணாலே, கெட்டவைகள் அழிவதும் பெண்ணாலே. இந்த அழகான பழமொழிய இவங்க எப்படி மாத்தி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்களா? இதுல இருந்தே தெரிய வேண்டாமா இவங்க எவ்வளோ பெரிய கேடு கெட்டவங்கன்னு? நடுவர் அவர்களே, அதனால சொல்லுவாங்க உலகத்துல நல்ல பசங்களும் டைனோசரும் ஒண்ணுன்னு. ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த காலத்துல 2 பேருமே இல்லை. டைனோசரையும் பார்க்க முடியாது, நல்ல பசங்களையும் பார்க்க முடியாது. எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே 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 என்று கூறி எங்களது வார்த்தைகளுக்கு திரையிடுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. விட்டாதா இல்லை, கடைசி பாயிண்ட் விட்டுறாத. நடுவர்களே, நிறைய டைலாக்லாம் விட்டாங்க, ஆனா அது ஒன்னத்துக்கும் உதவாது. பெண்கள்லாம் சமூகத்தின் கணக்கலாம், அப்போ ஆண்கள்லாம் சமூகத்தின் மூக்கா? மாதவராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்யணுமா? அப்போ ஆடவராய் பிறப்பதற்கு அயோக்கியத்தனமா பண்ணணும்? ஏமா டைலாக் சொன்னியே, கொஞ்சமாவது அதில் அர்த்தம் இருக்கா? அடுத்து நாங்கள்லாம் வெளியே போனால் பெற்றவங்க வயிற்றுல புளிய கரைக்குதான், இவங்கெல்லாம் வெளியே போனால் ஒழுக்கமாக போவாங்களாம். ஏமா உங்கள் ஒழுக்கத்தை பற்றி தான் எங்களுக்கு தெரியுமே. ஒரு ஆள் சொன்னார், நான் உங்களுக்கு பாதுகாப்புக்கு தான் நாங்கள் பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கோம். ஆமாம்,
ஒரு ஆள் சொன்னாரு, நான் என் மகளுக்கு வெறும் 4000 ரூபாயில கல்யாணத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு. அதுக்கு பக்கத்தில் இருந்தவர், என்னங்க சொல்றீங்க, இந்த காலத்தில் மகளை கட்டி கொடுக்கறதுக்கு அவன் வீட்டையே வித்துட்டு இருக்கான், நீங்கள் எப்படிங்க 4000 ரூபாயில முடிச்சிங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆள், ஒன்றும் இல்லை, நான் என் மகளுக்கு வெறும் 4000 ரூபாயில ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுத்தேன். அதுக்கு பிறகு அவளே ஒரு மாப்பிள்ளைய பார்த்துக்கிட்டு அவன் கூடயே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொன்னார். வெக்கம் இல்லாமல் பார்த்தீங்களா, இதுதான் இவங்களோட ஒழுக்கம். நடுவர்களே, நல்ல பசங்களும் டைனோசரும் ஒன்றுன்னு சொல்லிச்சு. நடுவர்களே, நாங்கள் டைனோசர்னா அவங்க யாரு தெரியுமா? வைரஸ் வரவே கூடாது, வந்துடுச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணிடணும், இல்லைன்னா பெரிய ஆபத்தாயிடும். நடுவர்களே, நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் தள்ளியே உக்காருங்க, அப்புறம் வைரஸ் ஒட்டிக்க போகுது. நடுவில் தான்ப்பா உட்காந்துருக்கேன். அடுத்து, ஆம்பளைங்க பெத்தவங்களை கவனிக்கிறதே இல்லை, கவனிச்சா ஏன் நாங்கள் முதியோர் இல்லத்து போகிறாங்க அப்படின்னு கேட்டுச்சு நம்ம புடலாங்க. நடுவர்களே, இன்னைக்கு நிறைய ஆம்பளைங்க பெத்தவங்களை கவனிக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க, ஆனால் மனைவி வரவங்க விடுறதில்லையே. நொய்யுன்னு ஏதாவது மாமியார் கூட சண்டே போடுறது. அதனால இவா கூட இருக்கிற விட முதியோர் இல்லாமே மேலே போயிடுறாங்க. நடுவர்களே, எங்கயாவது நீங்க மாமனார் மருமகன் சண்டையை பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. ஆனா எல்லா வீட்டிலையும் மாமியார் மருமகன் சண்டை இருக்கும். அப்ப இவங்களால தானே குடும்பத்துல நிம்மதியே கெட்டு போகுது. நடுவர்களே, குழந்தைகளை புழு பூச்சின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? புழுங்கிறது என் வயிற்றில் ஒரு புழு பூச்சி இல்லைன்னு சொல்லுவாங்க. புழுங்கிறது ஆம்பளை பிள்ளை, பூச்சிங்கிறது பொம்பளை பிள்ளை. எதுக்கு அப்படி சொல்றாங்க தெரியுமா? புது விளக்கமா இருக்க தம்பி, சூப்பர். புழு ஒரு இடத்துல தான் இருக்கும், அப்படியே போனாலும் மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்துடும். ஆனா பூச்சி ஒரேடியா பறந்து போயிடும். இவங்க ஒரேடியா பறந்து போறதுனால தான் இவங்கள பார்த்து பூச்சின்னு சொல்லுவாங்க. அதனால பெற்றவங்களோட கடைசி வரைக்கும் இருந்து அவங்கள கவனிக்கிறதே நாங்கள் தான், பார்த்துக்கோங்க. அடுத்து எங்களை பார்த்து நீங்கள் இறக்கம் இல்லாமல் வரதட்சணை வாங்குறதுனால தான் பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க காலை படிக்கிறாங்கன்னு சொல்லிச்சு நம்ம வெண்டைக்கா. ஏமா நாங்களாமா வாங்குறோம், மாப்பிள்ளைய பெற்ற நீங்கள் தான் நம்ம கேட்குறீங்க, அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு அப்படியே ஒன்று வாங்காமல் கல்யாணம் பண்ணாலும் உங்கள் ஓட்ட வாய் சும்மாவா இருக்கு? அடியே, மாப்பிள்ளைக்கிட்ட ஏதோ குறை இருக்குதுடி, அதான் ஒன்று வாங்கல போல அப்படின்னு பொறையில கிளப்பி விடுகிறது. உங்க ஓட்ட வாய்க்கு பயந்தே தாங்க இன்னைக்கு நிறைய பேர் வாங்குறாங்க. கடைசியா ஒன்னு சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஆளு நொண்டிக்கிட்டே டாக்டர்கிட்ட போனாரு. என்னங்க என்னாச்சு, ஏன் நொண்டுறீங்கன்னு டாக்டர் கேட்டாரு. காலில் அடிபட்டுச்சு, நடக்க முடியல சார் அப்படின்னு அவர் சொன்னார். தனியாக வந்தீங்க, உங்கள் மனைவியை துணைக்கு கூப்பிட்டாரு தானே அப்படின்னு டாக்டர் சொன்னார். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னால் கால் வலியே தாங்க முடியல, இதில் தலைவலி வர எதுக்கு சார் அப்படின்னு சொன்னார். எனவே ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் தடையா இருப்பது பெண்கள் தான் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக அருமையான ஒரு சொல்லரங்கம், கிட்டத்தட்ட ஒரு பட்டிமன்ற ரேஞ்சுக்கு அதை கொண்டு சென்று விட்டார்கள். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா? பெண்கள் தான் அப்படிங்கிறதுக்கு இவங்க தரப்பிலிருந்து எக்கச்சக்கமான ஆதாரங்கள், கையில் கம்பு மட்டும்தான் கொண்டு வரல, அந்த அளவுக்கு மிக அழுத்தம் திருத்தமாக நடைமுறையில் நாம் பார்க்கிற, நாம் சந்திக்கிற அநேக தகவல்களை பரிமாறினார்கள். பெண்கள் குழந்தைதான் பெற்றோர்களை மிக கவனமாக கடைசி காலம் வரைக்கும் பார்க்கிறார்கள் என்பதை எடுத்து சொன்னார்கள். பெண்கள்தான் இந்த சமுதாயத்தின் கண்கள் என்பதை எடுத்து சொன்னார்கள். ஒரு குடும்பம் முன்னேறுவதற்கு அந்த குடும்பத்துக்காக வேண்டிய கடைசி வரைக்கும் தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மையை பெறக்கூடியவளும் பெண்தான் என்பதையும் சொன்னார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா 4 பெண் மக்களை கொடுத்திருந்தான் என்பதையும் எடுத்துக்காட்டாக சொன்னார்கள். இவங்க ஆண்கள் தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெற்றோர்களை மகிழ்ச்சியாக வைப்பது நாங்கள் தான், நாங்கள் சம்பாதிச்சு கொடுக்குறோம், நாங்கள் உழைச்சி கொடுக்குறோம், நாங்கள் உழைச்சி கொடுக்கலன்னா நீங்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், வாழ முடியும் என்று அவர்களுடைய தரப்பிலே நிறைய விஷயங்களை இங்கே முன்வைத்தார்கள். இப்போ குடும்ப மகிழ்ச்சிக்கு ஒரு குடும்பம் நல்லா இருக்குது, அதுக்கு என்ன காரணம், ஆண்களா பெண்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் இருந்த மகிழ்ச்சி இந்த காலத்தில் நம்ம இப்போ இருக்கிறோமா முதல்ல அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அது ஆண்களா பெண்களா ரெண்டாவது சப்ஜெக்ட். அந்த காலத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம், ஆனந்தம் இன்னைக்கு இருக்கா? அந்த காலம் சின்ன குடிசை வீடு தான். உங்களுக்கெல்லாம் தெரியும், பெரியவங்க நிறைய இருக்கீங்க. சின்ன குடிசை வீடு தான். ஒன்று பனை ஓலை அல்லது தென்னை ஓலை, தென்னந்தட்டி போட்டு தான் குடிசை மாதிரி போட்டிருப்பாங்க. பாத்ரூம்பு கூட அந்த காலத்தில் அந்த தென்னந்தட்டியை வச்சு 4 கம்பை நட்டி சுற்றி மறைச்சி அதுதான் பாத்ரூம், டாய்லெட் அப்போ பயன்படுத்துறது. 1983 84 வாக்கிலே நானெல்லாம் பேட்டையிலே, திருநெல்வேலி பேட்டையிலே காமராஜர் கல்லூரியிலே நான் கல்வி பயின்று கொண்டு இருந்தேன். கல்வி பையனை பெரிய லெவலில் இல்லை, 8ஆம் கிளாஸ் வரைஞ்சால் படித்தேனா. அப்போ அங்கே படிக்கிற போது என்னுடைய வீடு திருநெல்வேலி பேட்டையிலே ஒரு சின்ன குடிசை வீடு தான் நாங்கள் இருந்த வீடு. ஒரே ஒரு குடிசை வீடு. அந்த குடிசைக்குள்ளே ஓரத்தில் ஒரு அடுப்படி, அதான் கிச்சனு. இந்த மண்ணாலேயே எங்கள் அம்மா வந்து சாணிலாம் வெளியே இருந்து அள்ளிட்டு வந்து செங்கலை வச்சு அதை அப்படியே பூசி வீட்டுக்குள்ளே ஓரத்தில் ஒரு அடுப்படி. அந்த வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் 6 பேர் படுக்கணும். அம்மா, அத்தா, நான் அண்ணன், தம்பி 4 பேர். அதுக்குள்ளே தான் படுக்கணும். வீடு என்னமோ குடிசை வீடு தான், ஓலை வீடு தான். ஆனால் எங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சிக்கு எந்த குறைவும் இல்லை, எந்த குறைவும் இல்லை. இன்றைக்கு வீடுகள் எல்லாம் உயரமாக இருக்கிறது. ஓலையால் அல்ல, செங்கல்களால், காங்கிரீட்டுகளால், மார்பில்களால், சலவை கற்களால் வீடுகளுக்கு எந்த குறைவும் இல்லை, உயரமான வீடுகள். ஆனால் மகிழ்ச்சி இல்லையே, நிம்மதி இல்லையே. நாங்கள் அந்த காலத்தில் படிக்கிற காலத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அப்படின்னா எங்கள் அத்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கள் 4 பசங்கள் 4 பேரையும் காக்கி டவுசரை போட்டு விட்டுட்டு உடம்பு முழுக்க செக்கெண்ணெய், பேட்டைக்கு தான் உங்களுக்கு தெரியுமா, செக்கு அங்கேயே இருக்குது, அங்கேயே தயார் பண்ணுறாங்க. செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெயை எடுத்து எங்கள் உடம்பு முழுக்குன்னு அவ்வளோ தேய்ச்சி விட்டு எங்கள் 4 பேரும் என்ன செய்வாங்கன்னா, பேட்டை பக்கத்தில் இருக்குது பாருங்கள், ஒரு குளத்தாங்கிற ஒரு குளம் ஒன்று இருக்குது. இன்றைக்கி அதை பூரா வேலி போட்டு மறித்து வச்சுருக்கிறாங்க. குளத்தாங்கிற தர்கா பக்கத்தில் ரைட் சைடில் பாருங்கள், ஒரு பெரிய குளம் ஒன்று உண்டு. அப்போ நாங்கள் அங்கே தான் போய் குளிக்க போவோம். எங்கள் அத்தா எல்லோரும் எங்களை அங்கே கூட்டு போவாங்க. அப்போ 4 பேர் அங்கே போவோம். வெறும் காக்கி டவுசர் தான். அந்த காக்கி டவுசரில் குண்டி பக்கத்தில் கிழிஞ்சு போய் இருக்கும். ஸ்கூல் யூனிஃபார்மே அதுதான், காக்கி டவுசரு வெள்ளை சட்டை, ஸ்கூல் யூனிஃபார்ம் அதுதான். அதை உட்காந்து தரையில் இழுத்து தேஞ்சி போவோம். நான் வந்து அம்மாட்ட சொல்லுவேன், எம்மா டவுசர் கிழிஞ்சு போச்சும்மா, வேறு டவுசர் எடுத்து தருவான்னு சொல்லுவேன். எங்கள் அம்மா டவுசரை கலட்டுன்னு வாங்கி அதை தையல் நூசி வச்சு தச்சு தந்துடுவான். செருப்பு பிஞ்சு போவோம். அந்த செருப்பு கூட மாற்று செருப்பு வாங்க வழி இல்லை. என்னன்னு கேட்டான்னா அதை ஒரு ஊக்கு போட்டு தச்சு தந்துடுவான். அந்த காலத்திலே செல்வ செழிப்பு குறைவுதான், ஆனால் நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தந்தான். எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்தாங்க. அப்போ எங்கள் 4 பேர் எங்கள் அத்தா என்ன செய்வார், அந்த குளத்தில் போய் குளிக்க ஊற்றுறதுக்காக கூட்டு போவார். அத்தா எங்கள் 4 பேரையும் குளத்துக்குள்ளே இறக்குற போது சொல்லுவாங்க, நான் துணியை துவைக்க போகிறேன், நான் துவைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் குளிச்சுட்டு கரை ஏறினோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அந்த குளத்துக்குள்ளே அண்ணன் தம்பி 4 பேரும் சேர்ந்து தொட்டு பிடிச்சி விளையாடுவோம். நீச்சல் அடிச்சுக்கிட்டு தொட்டு பிடிச்சி விளையாடுவோம். அது ஒரு தனி இன்பம், அது ஒரு தனி சுகம். அண்ணன் தம்பி 4 பேரும் இன்னைக்கு குளத்தையே காங்கலாங்க, கிணத்தையே காங்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு. அப்போ அந்த காலத்தினுடைய அந்த மகிழ்வு இன்றைக்கு இல்லை. அந்த காலத்தில் நைட் ஆயிட்டுன்னு வைங்களேன், நாங்கள் படிக்கிற காலத்தில் இரவாகி விட்டால் தெருவில் நின்று கள்ளம் போலீஸ் விளையாட்டு விளையாடுவோம். நாங்கள் அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸ்மார்கள் எல்லாம் சேர்ந்து கள்ளம் போலீஸ் விளையாட்டு விளையாடுவோம். அதே மாதிரி லீவு நாட்கள் என்று வந்து விட்டால் குச்சி கம்பு விளையாட்டு, பம்பர விளையாட்டு, கோழிக்கா விளையாட்டு, இந்த சைக்கிளை வாடகைக்கு கொண்டு போய் எடுத்துட்டு வந்து அதை ஸ்லோ மோஷனில் வந்து அப்படியே பிரேக் பிடிச்சி அப்படியே காலை ஊனாமல் என்ன செய்யணும், நிறுத்தி காட்டணும். அது ஒரு விளையாட்டு. இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்திலே இரவு நேரத்திலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாங்கள் அதை விளையாடி கொண்டு இருந்தோம். இன்றைக்கெல்லாம் நைட்டில் வந்து பாருங்களேன், தெரு வந்து மையத்தெரு மாதிரி கிடக்கு, ஒரு நாதி கிடையாது விளையாடுறதுக்கு. இந்த ஊரை சொல்லலை, எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து பாருங்க, தெருவாக தான் இருக்கும். இரவு நேரத்தில் விளையாடுவதற்கு கூட அங்கே பசங்கள் இல்லை.
இன்னைக்கு நைட் ஆகிட்டா என்ன, அத்தா என்ன செய்கிறாரு, செல்லை தூக்குறாரு, அப்படி முன்காலுக்கு போயிருந்தாரு, அவர் வாட்ஸ்அப் நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு. அம்மா என்ன பண்ணுதா, நைட் ஆகிட்டா உடனே விஜய் தொலைக்காட்சி சூப்பர் சிங்கர் 10, அந்த அம்மா டிவியை திறந்து அது பேசாமல் ஹாலில் உட்காந்து அதை சிவனேன்னு அது பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு. அண்ணங்காரன் என்ன செய்தான், நேராக மாடிக்கு போயிருந்தான். மேலே போனால் நல்லா டவர் சூப்பராக கிடைக்கும், மேலே போயிருந்தான். அவன் போய் ஃபேஸ்புக்கில் அவன் நோண்டிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு இதுதானே குடும்பத்தில் நடக்கு. எந்த குடும்பமாவது தாய் தகப்பன் அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா எல்லாரும் உட்கார்ந்து மகிழ்ச்சியாக மனம் விட்டு பேசி மகிழ்ந்த வீடுகள் இன்றைக்கு இருக்கிறதா? எல்லாருடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தொலைப்பதற்கு காரணம் அந்த செல்போன் தான். இந்த செல்போன் என்னைக்கு வந்துச்சோ அதோடு வீடுகளில் இருந்த எல்லா குடும்பங்களும் இன்றைக்கு மகிழ்ச்சியை தொலைத்து விட்டார்கள். சென்னையிலலாம் பார்த்தீங்க, திருச்சியில் பார்த்தீங்க, மதுரையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃப்ளாட்டு எல்லாம் அடுக்குமாடியாக தான் இருக்கும். 2வது மாடியில் இருக்கிறவனுக்கு 3வது மாடியில் யார் இருக்கான்னு தெரியாது, அந்த அளவுக்கு தான் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். 2 பேரும் வெளியே எங்கேயாவது பஸ்ஸில் போகும்போது, பாய் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கம்மா. ஆமாம் சார், ராஜாஜி தெருவில். ராஜாஜி தெருலையா, வடபழனி இல்லையா? ஆமாம் நானும் அங்கே தான் இருக்கேன் சார். ராஜாஜி தெருவில் எங்கே சார்? இந்த லட்சுமி ஆமாம் லட்சுமி அப்பார்ட்மெண்ட், நானும் அங்கே தான் இருக்கேன். லட்சுமி அப்பார்ட்மெண்ட் எங்கே சார்? 3வது மாடியில். நான் 2வது மாடியில் தான் இருக்கேன். அப்போ 2வது மாடியில் இருக்கிறவன் தனக்கு மேலே யார் இருக்கா அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு தான் இன்றைக்கு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அருமையாக இந்த பசங்கள் பேசினார்கள். உண்மையிலேயே ஆண்கள் என்பவர்கள் பென்சிலை போன்றவர்கள், ஆண்கள் என்பவர்கள் பென்சிலை போன்றவர்கள். அந்த பென்சில் செய்யக்கூடிய தவறுகளை, தவறான எழுத்துக்களை அழிக்கக்கூடிய ரப்பராக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். நம்ம எழுதும் போது ஏதாவது மிஸ்டேக், பென்சிலை எழுதும் போது மிஸ்டேக் வந்துட்டு வைங்களேன், அதை அழிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவான்? ரப்பரை தான் யூஸ் பண்ணுவான். அப்போ ஆண்கள் செய்யக்கூடிய வாழ்க்கையில் செய்யக்கூடிய தவறுகளை திருத்துகிற, கண்டிக்கிற இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என நினைப்பவள் பெண். குடும்பத்தில் ஒரு ஃபேமிலியில் அத்தனை பேரும் சாப்பிடும்போது மிச்சம் வைக்க கூடாது என நினைப்பவள் பெண். சாப்பாடு எடுத்து வச்சா யாரும் மிச்சம் வைக்காம சாப்பிடணும் அப்படிங்கிற நினைக்கிறவள் பெண்ணு தான் ஒரு குடும்பத்தில். இன்னும் சற்று அழுத்தமாக சொல்வதானால், அந்த குடும்பத்தில் சாப்பிடுகிற நேரத்திலே மீதம் இருந்தால் மட்டுமே சாப்பிட நினைப்பவள் பெண் தான். அந்த ஃபேமிலியில் எல்லாரையும் சாப்பிட சொல்லுவா. முதல்ல அண்ணனை சாப்பிட சொல்லுவா, பிள்ளையை சாப்பிட சொல்லுவா, அத்தாவை சாப்பிட சொல்லுவா, எல்லாரையும் சாப்பிட சொல்லுவா. எல்லாரும் சாப்பிட்டதற்கு பிறகு மீதம் இருந்தால் மட்டுமே சாப்பிட நினைக்கக்கூடியவள் பெண் மட்டும்தான். அதனால்தான் அந்த குடும்பத்தில் இன்னைக்கும் சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு வீட்டில் கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் கற்றுத்தருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சண்டை வராத குடும்பமே கிடையாது. சஹாபாக்கள் காலத்தில் சண்டை வராத ஃபேமிலியே கிடையாது. சண்டை வந்திருக்கு. அப்போ எப்படி இருக்கணும் ஒரு குடும்பத்தில்? ஆண்களும் பெண்களும் எப்படி இருக்க வேண்டும்? கணவன் கஞ்சனாக இருந்தால் மனைவி தாராளமாக செலவு பண்ணக்கூடியவளாக இருக்கணும். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், அப்படி இருந்தால் தான் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். கணவன் கஞ்சனாக இருந்தால் மனைவி தாராளமாக செலவு செய்ய வேண்டும், எதிரும் புதிருமாக இருக்க வேண்டும். வீட்டில் கணவன் அழகாக இருந்தால் மனைவி கொஞ்சம் அழகு இல்லாம தான் இருக்கணும். அழகு இல்லாம தான் 2 பேருமே அழகா இருந்தான்னு வைங்க, நீ அழகா நான் அழகா, அங்க அழகன் போட்டி வந்துடும். ஒரு ஆள் அப்படி இருந்தா ஒரு ஆள் இப்படி தான் இருக்கணும். ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ். ஆண்கள் கோபமாக இருந்தால் பெண்கள் சாதுவாக இருக்க வேண்டும். நாம் நடக்கிற போது, தெருவில் நம்ம நடந்து போகிற போது ஒரு காலை முன்னாடி எடுத்து வைப்போம், 2வது காலு சும்மா தான் இருக்கணும். காலை எடுத்து வைக்கிற போது 2வது காலு சும்மா தான் இருக்கணும். இல்லை நானும் சேர்ந்தான் வருவேன், அந்த காலை அடம் பிடிச்சதுன்னு வைங்களேன், 2 காலையும் எவனா தூக்கி வச்சு நடந்தால் தவக்கா மாதிரி தான் நடக்கணும். தவக்கா மாதிரி தான் நடக்க முடியும். அப்போ ஒரு கால் எடுத்து வைக்கிற போது இன்னொரு கால் பின்னால் சும்மா இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவனுடைய நடை சரியாகும். அதே மாதிரி வாழ்க்கையில கணவன் பொங்கி கோபத்தால் எழுகிற போது மனைவி ஆஃப் ஆயிரணும். மனைவி பொங்கி எழுகிற போது கணவன் அந்த இடத்திலே ஆஃப் ஆகி போய்விட வேண்டும். பெண்கள் பாடம் சொல்லி கொடுக்கிற முறை பிள்ளைகளுக்கு, நீங்க எவ்வளவுதான் பசங்களை கூட்டு வச்சு ஆண்களாகிய நம்ம
பசங்களை கூட்டு வச்சு நீங்கள் என்னதான் 1, 2ன்னு படித்து கொடுத்தாலும் மண்டையில் ஏறாது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. அந்த காலத்தில் எங்களுடைய தாய்மார்கள் என்னுடைய அம்மாமார்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது எங்களுக்கு எவ்வளவு அழகாக அந்த வார்த்தையை சொல்லி தருவாங்க தெரியுமா? இது 1, 2 கூட அற்புதமாக சொல்லி தருவாங்க. 1 எலிமிச்சங்கண்ணு, 2 ரோஜா பூ செண்டு, 3 முருங்கப்பட்ட தோல், 4 நாய்க்குட்டி வாலு, 5 அவரக்கா பிஞ்சி, 6 யானை மேல யாரு, 7 ஏனி மேல ஏறு, 8 தட்டு நிறைய தட்டு, தட்டு நிறைய லட்டு, 9 தண்ணி வந்து நொம்புது, 10 ஓ வாய பொத்து. அந்த நம்பரை கூட 1, 2 அந்த நம்பரை கூட வீட்டில் இருக்கிற அந்த பெண்மணிகள் இலகுவான முறையிலே பிள்ளைக்கு இப்போ புரிகிற மாதிரி அற்புதமாக எடுத்து சொல்லுவாங்க. நம்ம ஆளுக்கான ஆம்பளைகள் பசங்களை படித்து கொடுக்க சொல்ல புல்லுல 1 2 அப்படிம்மா, இவன் 1 ஒன்றுக்கு வருது அப்படிம்மா, அவன் போடுற சத்தம் அப்படி. அப்ப அந்த பசங்களை கூட பிள்ளைகளை கூட மிக அற்புதமான முறையிலே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியையாக இருப்பவளும் அந்த குடும்பத்திலே பெண் தான். அதனால்தான் குழந்தையை வளர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தஆலா ஆண்களிடத்தில் கொடுக்காமல் அதை பெண்களிடத்தில் கொடுத்திருக்கிறான். நம்ம கையிலலாம் கொடுத்தானா அவ்வளோதான், பசங்களை மாதிரி இருக்க மாட்டான். அவ்வளவு பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆஸ்பத்திரியில் பார்த்துருக்கீங்களா? நிறைய ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நர்ஸ் இருக்கிறது யாருங்க? நர்ஸ் இருக்கிறதை போடுறது யாரு? பெண்களை தான் போடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் அந்த மென்மை இருக்கும். யார் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பெண்களுக்கு தான் தெரியும். காய்ச்சல்னு ஒருத்தன் போகிறான்னு வைங்களேன். இப்போ நம்ம மஹபூப் சார் டாக்டர் இருக்காங்க விகேபுரத்தில், எம்மான காய்ச்சல் அடிக்குமான்னு பெட்டில் படுங்கம்மாங்க. பெட்டில் படுந்த உடனே நம்மளை வந்து பார்க்குறது யார் பார்ப்பா? ஆம்பளை நர்ஸாக வந்து பார்க்குறான், பெண் நர்ஸு தான் வருவாங்க. பாய் காய்ச்சல் அடிக்கா அப்படிம்பாங்க. எடுத்த உடனே ஆமாம் மேடம் அப்படிம்மா. அந்த அம்மாவை பார்த்த உடனே இவனுக்கு 90% காய்ச்சல் போயிருச்சு. எங்க கையை காட்டுங்க, ஊசியை போடட்டும், இந்தா போடுங்க, அழகா காட்டுவான். இதே ஒரு ஆம்பளை நர்ஸை போட்டு பாருங்களேன், அவன் சொன்ன வார்த்தையில பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையிலேயே வியாதி ஓடி போயிடும். ஒரு ஆம்பளை நர்ஸை போட்டு கற்பனை பண்ணி பாருங்களேன். மஹபூப் சார் டாக்டர் கிளினிக்கில் ஒரு ஆம்பளை நர்ஸ் கேட்டா மிஸை வச்சுக்கிட்டு ஆஃப் கை சட்டை போட்டுக்கிட்டு வந்து நிற்காரு. என்ன பண்ணுதே அப்படிம்பாரு. ஒன்றும் இல்லை, காய்ச்சலுங்க ஐயா அப்படிமா. கையை காட்டு அப்படிமா. ஓடிடுவான், எஞ்சி ஓடிடுவான். நமக்கு வரவே இல்லை, ஆளை விட்டா போதும். அப்ப அந்த பெண்களிடத்திலே தான் அந்த குடும்பத்தை எப்படி மென்மையாக நடத்தி செல்ல வேண்டும் என்கிற பக்குவம் தெரிந்தவர்கள் அந்த பெண்கள் தான். ஆண்கள் பொறுப்பு மிக்கவர்கள், அதுல நமக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. ஆண்கள் பொறுப்பு மிக்கவர்கள். ஏன்னா நடுவர் நானும் ஆம்பளை தான், அதில் என்னையும் பற்றி சில வார்த்தைகள் நம்ம சொல்லணுமா இல்லையா? இந்த சிறப்பில் இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் பார்க்குறாங்க, என்ன சேர்த்து பொம்பளையே பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆண்கள் பொறுப்பு மிக்கவர்கள். நிறைய ஆன்மீகவாதிகள் ஞானிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பொம்பளை ஞானி அதிகமாக கிடையாது. எல்லாருமே ஞானிகளாக இருப்பவர்கள் எல்லாம் ஆண்கள் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் பெண்களுடைய தியாகம் இல்லாமல், பெண்களுடைய சகிப்புத்தன்மை இல்லாமல் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை பார்க்கவே முடியாது. எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க தெரியுமா? ஒவ்வொரு ஃபேமிலிலையும் குடும்பத்திலையும் கணவன் பேசக்கூடிய அத்தனை பேச்சுக்களையும் எல்லாம் கேட்டுக்கிட்டு ஒரு வீட்டிலே சமையல்காரியாக பெண் தான் இருக்கிறார், ஒரு வீட்டிலே சலவைக்காரியாக பெண் தான் இருக்கிறார், ஒரு வீட்டிலே வேலைக்காரியாக பெண் தான் இருக்கிறாள், ஒரு வீட்டிலே ஆயாவாக பெண் தான் இருக்கிறாள் அந்த வீட்டிலே. அப்ப எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய இடத்திலே இருப்பவள் அந்த பெண் தான். குழந்தையை அல்லாஹு தாலா பெண் கையிலே ஒப்படைத்திருக்கிறான். காரணம், அவர்கள் சகிப்புத்தன்மை மிக்கவர்கள். ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் சொல்லி என்னுடைய தீர்ப்புக்கு நான் வந்து விடுவேன். சமீபத்திலே நமது விகேபுரத்திலே ஒரு கல்யாணம் நடந்தது. நாராயண மகால், அங்கே தான் கல்யாணம். எங்கள் ஜாமியா பள்ளியினுடைய தஃப்தர் தான். இப்போ நானும் பிலால் சாஹிப் அவர்களும் இங்கேருந்து ஆட்டோவில் போய் அங்கே இறங்கிட்டோம். கல்யாண மண்டப வாசலில் நிற்கிறோம். ஏன் நிற்கிறோம் அப்படின்னா, தலைவர் ஆசாத் பாய் வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனே மண்டபத்துக்குள்ளே போவோன்னு சொல்லி நாங்கள் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கோம். அப்படி நிற்கிற போது கல்யாண மண்டபத்திலேருந்து 2 பேர் வந்து, அசர்த்து உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வாங்க உள்ளே வந்து உட்காருங்க. நாங்கள் சொன்னோம், இல்லை தலைவர் வந்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் போருங்க அப்படின்னா.
அந்த நேரத்திலே என் கண்ணில் பட்ட நான் பார்த்த ஒரு நிகழ்வு, ஒரு இந்து சகோதரி, ஒரு இந்து பெண் கல்யாணத்துக்கு வர்றான். அழகான ஊதா கலரில் ஒரு பட்டு புடவை. அஜர்த்தி இவ்வளோ கூர்மையாக பார்த்துருக்கீல, அழகான ஊதா கலரில் ஒரு பட்டு புடவை. அந்த அம்மா தன்னுடைய குழந்தை 1 வயசுக்குள்ளே தான் இருக்கு. அந்த குழந்தைய வந்து மேலே போட்டு ஒரு ஒரு பஞ்சு மாதிரி ஒரு துணி மேலே போடுவாங்கல்ல, அந்த மாதிரி துணியை போட்டுக்கிட்டு அந்த அம்மா வந்து வாசலில் ஆட்டோவில் வந்து இறங்குது. அழகாக ஜோடிச்சு இருக்குது. கல்யாண வீட்டுக்கு வாரான்னா பொம்பளையை பற்றி கேட்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு நிற்பாங்க. கண்ணாடி முன்னாடி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நிற்பாங்க அவங்க. அப்போ அந்த அம்மா வந்து இறங்குது, குழந்தைய போட்டுட்டு வந்து இறங்குது. இறங்கின உடனே அவள் தோளில் சுமந்து இருக்கிற அந்த குழந்தை அடக்க முடியாமல் புளிச்சின்னு மஞ்சள் கலரில் ஆயிருந்து விட்டது. மஞ்சள் கலரில் ஆயிருந்துருச்சு. அப்போ தான் மண்டபத்தில் அந்த புடவையை உடுத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா அந்த பெண்மணி, எவ்வளோ நேரம் எடுத்திருப்பா. வந்து இறங்குறா, புளிச்சின்னு அடிச்சிருச்சு. அடித்த உடனே அந்த பட்டுக்கு மேலே பூரா ஒரே ஆய். நானும் பிலாலும் பக்கத்தில் தள்ளி தான் நிற்கிறோம். இப்போ நான் கூட சொன்னேன், சே ஐயோப்பா அந்த மாதிரி பாருங்கள், ட்ரெஸ்ஸு பூரா சேலை பூரா ஆயிருந்துட்டான் அந்த பையன். அந்த பெண்ணு என்ன செஞ்சா தெரியுமா? அந்த நேரத்தில் இவ்வளவு அழகா சீவி சிங்காரிச்சு அழகான ட்ரெஸ்ஸு உடுத்தின என் மேலே இந்த குழந்தை ஆயிருந்துருச்சே, அசிங்கப்படுத்திருச்சே என்று மனம் சுளிக்காமல், முகம் சுளிக்காமல் அந்த குழந்தைய, ஆயிருந்த பிள்ளைய அப்படியே கண்ணா செல்லம் ஆயிருந்துட்டியம்மா அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்கிறாள். இதே கொஞ்சம் இந்த பக்கம் மாறி வாங்கலாம், இந்த ஆம்பளை சைட்டை கொஞ்சம் மாறி பாருங்களேன். ஒரு ஆம்பளை நம்ம தூக்கிட்டு வரோம் குழந்தைய, நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்கிறான், கையில் தூக்கி பிள்ளைய வச்சிருக்கிறான். ஏதாவது இருந்துட்டான், விரிவாகட்ட பையில இப்போ தான் வந்து நிற்க இருந்துட்டியா, ஒரே இதா போச்சு உன்னோட வேலை. உடனே மனைவி பக்கத்தில் இருந்து அந்த பிடி உன் பையனை பிடி கொடுத்துருவோம். அந்த அம்மா என்ன பண்ணா தெரியுமா? என் செல்லம் ஆயிருந்துட்டியாமான்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு வந்து முத்தம் கொடுக்கிறாள். அந்த பிள்ளை அப்படியே அந்த மண்டபத்துக்கு சைடு ஓரமாக இருக்கிற அந்த இடத்துல கூட்டு போய் இருந்த தண்ணீர் குழாய் நல்லியை திறந்து தண்ணியை பிடிச்சி அந்த குழந்தைய சுத்தம் பண்ணிட்டு தன்னுடைய ஆடையை சுத்தம் செய்கிறாள் அவள். இந்த காட்சியை நான் அங்கு பார்க்கிறேன். ட்ரெஸ்ஸை கழுகி முடிச்சிட்டு அந்த பிள்ளைய தூக்கிட்டு வெளியே வந்து நாங்கள் நிற்கிற அந்த இடத்துல வந்து திரும்பவும் தன் மீது தன்னை சேலையை அசிங்கப்படுத்திய இந்த குழந்தை என்று கூட பார்க்காமல் திரும்பவும் தான் பெற்ற பிள்ளையை 1 முறை அல்ல 2 முறை மாறி மாறி கன்னத்தில் முத்தமிடக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். சகிப்புத்தன்மை அது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பெண்கள்கிட்ட தான் இருக்கு. ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் யார் என்று சொன்னால், அடுத்த வருஷம் சொல்லிக்கிடுமா தீர்ப்ப சொல்லிருங்க. அந்த கத்திரிக்கான்னு அந்த பிள்ளையை அவன் போட்டு பாடாப்படுத்தினான். அந்த கத்திரிக்காய் உருண்டுக்கிட்டு வருது அப்படின்னா நம்ம ஆண்டு விழா முடிஞ்சு மதரசாவுக்கு போவாங்கல்ல, அப்போ தான் இருக்கு 2 பேருக்கு மத்தியில் என்னன்னு சொல்லி. அப்போ ஒரு குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமான குடும்பமாக இருக்க வேண்டும் என சொன்னால் ஒரு தீர்ப்பை மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். ஒரு வீட்டிலே மகிழ்ச்சிக்கு ஆண்களும் பெண்களும் 2 பேரும் 2 கண்கள் மாதிரி. எப்படி ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் இருந்தால் தான் ஓடுமோ, அதே மாதிரி பெண்கள் மட்டும் இருந்தால் மட்டும் அந்த வீட்டில் மகிழ்ச்சி வந்துடாது, ஆண்கள் மட்டும் இருந்தால் அந்த வீட்டில் மகிழ்ச்சி வந்துடாது. ஒரு அரபிக் கவிஞன் சொல்லுவான், பெண்கள் இல்லாத வீடு தண்ணீர் நிரம்பி இருந்தும் அதை இறைப்பதற்கு வாளி இல்லாத கிணறை போல. எல்லா வசதியும் இருக்கு, ஒரு வீட்டில் ஏகப்பட்ட வசதி இருக்கு, வெளிநாட்டில இருந்து கோடியா சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கிறாரு. என்ன இருந்து என்ன செய்ய? வீட்டில் மனைவி இல்லை, மனைவி மௌத்தாயிட்டா, அந்த வீடு இருந்து என்ன பலன்? அப்ப குடும்பம் என்று இருந்தால் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி தாண்டவமாட வேண்டுமானால், மகிழ்ச்சி உருவாக வேண்டுமானால் பொறுப்புள்ள ஆண்களும் இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மை கொண்ட பெண்களும் இருக்க வேண்டும். பொறுப்புள்ள ஆணும் இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மையோடு இருக்கிற பெண்களும் இருக்க வேண்டும். இந்த ஆணும் பெண்ணும் இருந்தால் மட்டும் போதாது, அந்த வீட்டிலே விளையாடுவதற்கு உண்டான குழந்தை செல்வங்களும் அந்த வீட்டிலே இருக்க வேண்டும். பொட்டாட்டி புருஷன் மட்டும் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு வைங்க, 2 பேரும் முகத்தை பார்த்துக்கிட்டே உட்கார வேண்டியதுதான், சாப்பிட வேண்டியதுதான், டிவி பார்க்க வேண்டியதான், படுக்க வேண்டியதுதான், அதுதான் வேலை. ஒரு வீட்டில் வந்து பிள்ளை செல்வங்கள், பேரம் பேத்தி குழந்தை இருக்கணும். அந்த வீட்டில் உள்ள ஜாமான் தட்டு முட்டுலாம் கீழே போட்டு அந்த பிள்ளை விளையாடணும்.
அப்பதான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். சென்னையில் இருக்கிற போது ஒரு வீட்டில் சலாத்து நாரியா ஓதுறதுக்காக நாங்கள் 10 பேர் போனோம் சலாத்து நாரியா ஓதுறதுக்கு. அவருக்கு வந்து ரொம்ப நாளாக பிள்ளையே கிடையாது. அதனால் சரி ஒரு இமாம்கள்லாம் கூட்டு வச்சு ஒரு துவா ஓதுனா மஜ்லிஸ் வச்சா அல்லாஹ் குழந்தைய தந்துடுவான் அப்படிங்கிறதுக்காக கூட்டு போனாங்க. அதில் நம்மளும் ஒரு ஆள் 10 பேர் போயிருந்தோம். போய் எல்லாம் ஓதி முடிச்சாச்சு. ஓதி முடித்ததுக்கு பிறகு இந்த துவா ஓதன்மை ஃபைனலாக ஒரு துவா ஓத சொல்லுவாங்கள்ல, அந்த துவா ஓதும் போது சண்டாங்க. அசத்து நீங்கள் ஓதுங்க, நீங்கள் ஓதுங்க மோலானா, நீங்கள் ஓதுங்க இப்படி நீ ஓது நான் ஓது நீ ஓதுன்னு கடைசியில் அங்கே உள்ள ஒரு இமாமை ஓத சொல்லிட்டேன். அவர் ஓதுனார் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஓதிக்கிட்டே இருக்கிறார். அப்போ அந்த இமாம் ஓதும் போது அந்த குழந்தை ஒரு வீட்டில் எவ்வளவு குழந்தை முக்கியம் அப்படிங்கிறது சொல்ல வர்றேன். ஓதிக்கிட்டே இருக்கிற போது யா அல்லாஹ் அந்த வீட்டிலே ஒரு குழந்தையை கொடுப்பாயாக அவருக்கு, அதுக்கு தான் வச்சிருக்கு சலாவத்து நாரியா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவர் என்ன அழகா துவா கேட்குறாரு பாருங்க. எனக்கு சிரிப்பு வேற வந்துருச்சு அந்த நேரத்தில், என்ன அடக்க முடியல, சிரிப்பு வந்துருச்சு. அவர் துவா ஓம கேட்குறாரு, யா அல்லாஹ் இந்த வீட்டிலே ஒரு குழந்தையை கொடு, யா அல்லாஹ் இந்த வீட்டில் இருக்கிற பண்ட பாத்திரங்கள் எல்லாம் கீழே வந்து விழ வேண்டும். துவா ஓதி முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னு சொன்னால என் தலையில் வந்து விழணும்னு சொல்லாமல் போனீங்களேங்க. அப்படி கேட்குறாரு, துவா கேட்குறாரு. இந்த வீட்டில் இருக்கிற பண்ட பாத்திரங்கள் எல்லாம் கீழே வந்து விழ வேண்டும், அதையெல்லாம் பொறுக்கி விளையாடுவதற்கு ஒரு குழந்தையை உருவாகி கூடையா அல்லாஹ் அப்படின்னு கேட்குறாரு. இதை நேரடியாக ஒரு குழந்தைய கூடனா முடிஞ்சு போச்சு. சட்டு முட்டு தாமா கீழே விடணும், போட்டு போடணும், கீழே விடணும். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள்லாம் ஓதிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்தாச்சு. வந்ததுக்கு பிறகு அப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம இங்கே வீக்கே அப்புறம் வந்துட்டோன்னு வைங்களேன். வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி அந்த இமாம்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டால், சுகம் விசாரிக்கிற மாதிரி ஃபோன் போட்டு கேட்டாச்சு, நல்லா இருக்கீங்களா அப்படின்னா. அந்த ஈஸ்ட்டு தாம்பரம் கிழக்கு தாம்பரம் ஒரு வீட்டில் போய் துவா நம்ம என்ன அஜரித்து நம்மளை தேடிக்கிட்டு இருக்கான் அவன். குழந்தைக்காக அப்படி துவா ஓனம்ல, நம்ம குழந்தை இருக்கா எப்படி வரும் அப்படிங்க அவரு கேட்காரு. எப்படி வரும், நம்மளை 10 பேரையும் தேடிக்கிட்டு இருக்காரு அவரு. துவா ஓனவன் மெயினாக உங்களை தான் தேடுவார் என்னன்னா. இப்போ அதுதான் நிலைமை. அப்போ ஒரு குடும்பம் என்று இருந்தால் அது கணவன் மனைவி ஆண்கள் பெண்கள் மட்டும் இருந்தால் போதாது. அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்க வேண்டுமானால் குழந்தை செல்வங்களும் இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பொறுப்புமிக்க ஆண்களும் சகிப்புத்தன்மை கொண்ட பெண்களும் முக்கியம். அவர்களால் தான் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் எல்லோருடைய குடும்பத்திலேயும் அல்லாஹ் மகிழ்ச்சியை தந்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மில் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் சாலிகான மகிழ்ச்சியை தரக்கூடிய கண்குளிர்ச்சியான குழந்தைகளை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நிகழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா பெண்களா என்ற சொல்லரங்கத்திற்கு நடுவராக இருந்து கடைசியில் தீர்ப்பு சொல்லலை, சமமாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஹஜரத்து தீர்ப்பு சொல்லாமல் சமமாக முடிச்சுட்டு போயிட்டாங்க. எங்கே ஒரு ஆளுக்கு சார்ந்து நம்ம தீர்ப்பு சொல்லிட்டோம்னா இந்த கூட்டத்தை கடந்து போக முடியாத அப்படிங்கிற எண்ணத்தில் இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகணும். அதனால் 2 பேர் இருந்தால் தான் குடும்ப மகிழ்ச்சியாகும்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலே அதுதான் விஷயம். அல்ஹம்துலில்லாஹ்.